ஏஜிலியோட ரிட்டர்ன் ஒரு சின்ன கிக் ஆஃப் தான். இன்னும் கிளைமேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனைன் ஆக போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணோம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நிறையாவே இருக்க போது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பின் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் நிறையாவே பேசியிருக்காரு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ளமோ எல்லாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்மர் AEW சாம்பியனான MJF ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ இப்போ கரண்டாக MJFக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இப்போ கரெக்டாக மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ AEW பேஸ்டேஜ் இன்டர்வியூவாக இருந்து நம்மளுடைய அலிசியா அவுட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக மேரிட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலி மேரிட் ஆகிட்டாங்க. இது ரிலேட்டட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டோனி கான் மணியான பல ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜுக்கு வந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். நம்மளுடைய AJ Leeல இருந்து தான் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் AJ Lee வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்திருந்தாங்க. வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக AJ Lee வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸில் ஒரு பெரிய திருப்பு முனையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும், அவங்க ரிட்டர்ன் ஆன 1 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ட் அவுட் ஆயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஸோ அந்த லவ் பைட்ஸ் பேக்குன்ற கேப்ஷன் போட்டிருக்கும்ல, அந்த டிஷர்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6500 ப்ளஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரியாக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சோஷியல் மீடியா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆயிருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக CM பங்கோட ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ CM பங்கோட அந்த ரிட்டர்ன் வீடியோ இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீஷேர்டு போஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு WWE சைடில். இப்போ வரைக்கும் கரண்டாக AJ Leeயோடது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டோட ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்டாக மோஸ்ட் ஷேர்டு போஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா AJ Leeயோட ரிட்டர்ன் தான் இருக்குன்றதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்ததும் போக தலைவியோட ஒரே சாதனையாக தான் இருக்குங்க. கூடவே AJ Leeயோட ரிட்டர்ன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பேலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பேலி இந்த இடத்துல என்ன கேப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா லைட் இட் அப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நியோமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேக்ஸை பற்றினா வைக்கிறாங்க. நியோமி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வர்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இல்லை, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா பார்த்துக்கோ ஹான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்காங்க. கூடவே ராக்ஸன் பெரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ராக்ஸன் பெரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாமிஸ் ஹோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்காங்க. அலெக்ஸா பிளஸ் ஹார்ட் எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேத்தி கெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேக்ஸ் போட்டிருக்காங்க. கேத்தி கெல்லி என்ன சொல்லியிருக்காங்க, ரீசன் இஸ் ஐ ஸ்டார்டட் வாட்ச் ரெஸ்லிங் இஸ் பேக் இன் ரெஸ்லிங்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது கேத்தி கெல்லி AJ Leeயை பார்த்து தான் ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பிச்சாங்களாமா. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காங்கன்றதையே நம்ம கேத்தி கெல்லி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜெலினா வெகா, சயராயா இவங்க மாதிரியான ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். AJ Leeயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய 2வது அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டட் தான் இப்போ கரண்டாக வந்திருக்கு. ஸோ பாசிபிளி நெக்ஸ்ட் எப்போ வர போகிறாங்க, ஸோ AJ Leeயோட நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் எங்கே இருக்க போகுதுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ AJ Lee இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மண்டே நைட் ராவுக்கு வர போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாரம் ராவுக்கு அவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து நமக்கு PW இன்சர்ட் பார்த்தா சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கரண்டாக நம்மளுடைய AJ Lee அப்கமிங் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா CM Punk, பெக்கி லிஞ்ச், செத் ராலின்ஸ் இவங்களுக்கான ஃபியூடப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம AJ Leeயை கொண்டு வர வச்சு இவங்களுக்கான மிக்ஸ்டு டேக் டீம் ஸ்டோர் லைனை வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் பலுசாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம்ன்ற மாதிரி நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AJ Lee கான்ட்ராக்ட் சைன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் வீடியோவில் ரெஃபர் பண்ணி எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரியல. AJ Lee வர்ற பட்ஜெட்டுக்கு அவங்க ஒரு லாங் டர்ம் ஃபியூடுக்கு தான் வந்து வருவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நான் காலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது AJ Lee வர்ற பட்ஜெட்டுக்கு அவங்க ஒரு லாங் டர்ம் ஸ்டோரி லைன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் CM Punkக்காக வந்துட்டு போகிற மாதிரி இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு லாங் டர்ம் ஸ்டோரி லைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 3வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட AJ Styles ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக AJ Stylesக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் தோற்று போயிருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுடைய கான்ட்ராக்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்கமிங் கான்ட்ராக்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடக்க போதில்ல, ஸோ அதுக்கப்புறமா நடக்க போகிற அந்த வீக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆகுது. அதாவது ராயல் ரம்பிளுக்கும் ரெசில்மேனியாவுக்கும் நடுவில் உள்ள டைமில் அவருடைய கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ AJ Leeயும் AJ Leeனே வாயில வருது. ஸோ நம்மளோட AJ Styles வந்து பார்த்தீங்கன்னா
இதுதான் அவருடைய கடைசி கான்ட்ராக்ட்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் போஸ்ட் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிறோம் தான் இந்த இடத்துல சொல்லணும். இதை ரெஃபர் பண்ணுற விதமாக நம்மளுடைய ஏஜ் ஸ்டில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அவருடைய கான்ட்ராக்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் நிமிடங்களில் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. பட் தலைவனுக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் கொடுக்கலாம். பட் WWE தலைவனை வேஸ்ட் பண்ணலாம். 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேரன் கார்பன் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்டாக பேரன் கார்பனும் ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 to அந்த 2020 அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி லைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்னு என் வாயில் வரக்கூடாது, வாயில் வந்து செருப்பால் அடிங்க, அது வந்து சூப்பரான ஸ்டோரி லைன் கிடையாது, ஒரு நார்மலான ஸ்டோரி லைன். ஸோ அந்த ஸ்டோரி லைன் ரிலேட்டட் இப்போ இங்கே பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கிமியா பேட்டில் முடிச்சுட்டு வந்திருப்பார்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து ஸோ ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்களாமா. பட் இருந்தாலும் அதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி நம்மளோட பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரீசெண்டாக பஸ்டர்ட் ஓப்பன் ரேடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ WWE என்ன சொன்னாங்கன்னா, ஸோ அப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பேரன் கார்பனும் ஃபியூட் போகிற நேரில் பேரன் கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லுக்கிமியா பேட்டில் பற்றி கொஞ்சம் அவரை வந்து ஸோ மார்க் பண்ணி பேசுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாமா. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காராமா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்னு எடுக்கிறதுல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி வந்திருக்கான். அந்த இடத்துல இதை வந்து நான் மார்க் பண்ணுறது வந்து நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பேட்டில் கிடையாது, ரொம்ப டஃப்பான பேட்டில்ன்ற கூட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணி என்னால் பேச முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருமா. இந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கிட்டத்தட்ட அந்த டைமில் தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கிமியா பேட்டில் முடிச்சுட்டு போயிருப்பார். சரி, போயிருக்க மாட்டார், லுக்கிமியா பேட்டில் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர், பேரன் கார்பன், எலியாஸ் அண்ட் ஆல்சோ ஷேன் மிக்மன் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணிட்டு இருப்பார். ஈவன் பாபி லாஷ்லி கூட அந்த டைமிங்கில் இருப்பார். அதுக்கப்புறமா ரோமனுக்கும் பேரன் கார்பனுக்கும் சிங்கிள்ஸ் ஃபியூட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா. இதை வந்து பேரன் கார்பன் முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியாக 3 மெயின் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஊசோஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ இங்கே கரண்டாக ரீசெண்டாக நடந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்திருக்கும். அந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனிட் ஆயிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ போட்டு பிறந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பாங்க. அது ஜஸ்ட் கோ இன்சிடென்ட் மாதிரி WWE பில் பண்ணாமல் இது ஒரு ரீயூனிட்டுக்கு போகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய ஊசோஸ் ரீயூனிட் ஆக போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் கேட்கும்போது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் தான் சொல்லியிருக்காரு. அவர் ப்ராபபிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காரு. அதாவது அந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் ரீயூனிட் ஆகி பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் ரெஸ்ல் பல்லூசாவில் நடக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ப முடியும். ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் இப்போ அப்கமிங் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இவங்க 4 பேருமே ஃபியூட் பண்ணுற பட்சத்துக்கு கண்டிப்பாக இந்த டாக் டீம் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல் பல்லூசாவில் வச்சிருவாங்க. அவங்க வைக்கிறது வயசு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நடந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விண்டேஜ் ஊசோஸ். ஸோ 2வது மெயின் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சினா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சினாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் எங்கே இருக்க போகுதுன்ற மாதிரி டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய அப்டேட்ஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ டிசம்பர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டன்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடக்க போகுது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனாவோடைய ஃபைனல் மேட்சப் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தோம். இது ரிலேட்டட் நிறைய இன்சிடென்ட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE சேஞ்ச் பண்ண போகிறாங்களாமா. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த வாஷிங்டன் டிசி தெரியுமில்ல, ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனுக்கு ஃபேர்வெல் மேட்ச் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்கம்மா. ப்ராபப்ளி இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதுல UFC ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ஒயிட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வியூ நடக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வாஷிங்டன் டிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஒரு பேப்பர் வியூவில் தலைவனுக்கு மேட்சை கொடுத்து அண்ட் ஆல்சோ 3வது அப்டேட் அண்ட் ஆல்சோ மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு ட்ரைலர் தான் ஏஜெலியோட ரிட்டர்ன். இதுக்கப்புறமா தான் மெயின் ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அப்கமிங் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோரி ஹான்ஸ்ன்றவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பாடி ஸ்லாம் தெரியுமில்ல, ஸோ அவங்களுடைய சோர்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது ஒரு ட்ரைலர் தான், இதுக்கப்புறம் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸும் இருக்க போகுதுன்றது சொல்லியிருக்காங்க. அவர் எந்தெந்த நேம்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ், கெவின் ஓவன்ஸ், கந்தர், லியூ மார்கன், ஈலியா டிராகன் அண்ட் ஆல்சோ WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ரேமன் ஸ்டூடியோ முதற்கொண்டு இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில அன்னோன் நேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ரிட்டர்ன் வர பட்சத்துக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. எப்படியும் கோடி ரோட்ஸ் வர 1 மாதம் ஆயிருங்க. ஸோ
அதை வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை லீஸ்ட்டில் விட்ருங்க. ஸோ 1 மாதம் ஆயிரும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்டா.